ஐயோ, என்ன இது லைனே கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் ஆளை காணோம். ஷிட். என்னாச்சு இவனுக்கு? என்னை இப்படி தனியா விட்டுட்டு இவ்வளவு நேரம் வெளியே போயிட்டானே. ரிசப்ஷன்ல இருந்து ஒரு தடவை ஃபோன் ட்ரை பண்ணலாமா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேம். ஒரு நிமிஷம் உங்க ஃபோன் தரீங்களா? என் ஃபோன்ல சிக்னல் இல்ல. என் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணணும். இந்தாங்க மேடம். ஷிட். இந்த நம்பர்ல இருந்து கால் போக மாட்டேங்குது. மேம் 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 டேய், முடிச்சிடலாமா? டேய் வேணாண்டா, பயமா இருக்குடா. டேய், இதெல்லாம் புதுசா? இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லை? அதே மாதிரி தான். டேய் வேணாண்டா, இல்ல இந்த வாட்டி என்னமோ நம்ம மாட்டிக்க போறோம்னு தோணுதுடா எனக்கு. டேய், எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? டேய் நீ ஆரம்பி. டேய் வாடா. டேய் வாடா, தூடா. என்னடா பண்றீங்க? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், ஓவரா பண்ணாத. உன் நியூட் வீடியோ ஆல்ரெடி ஷூட் பண்ணியாச்சே. நீ சைலண்டா இருந்தனா எங்க வேலை முடிஞ்சதும் உன்னை ஃப்ரீயா விட்டுருவோம். இல்லைன்னா வீடியோ நெட்ல விட்டுருவோம். புரிஞ்சுதா? ஏய், ஒழுங்கா சொல்றது கேளு. ஏய் ஏய் ஓவரா சீன் போடுற. ஏய், ஒருத்தருக்கு அப்புறம் தான் ஒருத்தர். போங்கடா வெளியே, போங்கடா. ஏய் நில்லு. இங்க நடந்தது வெளியே இருக்க சொன்னேன்னு வச்சுக்கேன், ஒரு நியூட் வீடியோ நெட்ல அப்லோட் பண்ணிடுவோம். நீ போய் உன் வேலையை பாரு, நாங்க எங்க வேலையை பார்க்குறோம். போ. இப்ப கால் பண்றா பாரு. ஹலோ தீப்தி, எங்க இருக்க? நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். அது நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்பவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை தனியா விட்டுட்டு போனா என்ன நடக்கும் தெரியாதா உனக்கு? பக்க பக்கன்னு பயத்துல எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா உனக்கு? உதவி நாடி போய் அந்த மிருகங்க கையில மாட்டிக்கிட்டேன். ஏய், என்ன பேசுற? என்ன நடந்துச்சு? சொல்லு, என்ன நடந்துச்சு? உன்னை நம்பி தானே வந்தேன். என்ன உனக்காக அர்ப்பணிச்சேன்.
என்னை தனியா விட்டுட்டு போனப்போ இந்த பயம் எங்க போச்சு? ஐயோ தெய்வம் செஞ்சு இந்த மாதிரி பேசாதே. நேத்து நைட் உனக்கு என் மேல பாசமே இல்ல. நீ என்னை யூஸ் பண்ணி தூக்கி போட்டுட்ட. நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் செத்துடுறேன். இங்க பாரு லூசு மாதிரி ஏதோ பேசாதே. You are trash. You are trash. என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத. ப்ளீஸ் டோன்ட் டு தட். Don't convince me. Bye. ஏய் லூசு மாதிரி ஏதோ பண்ணிடாதே. எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கல. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. Bye. நான் போனை வச்சிடுறேன். ஹாய். Hi. ரோஷன் உட்காருங்க. Thank you. நீங்க எதுக்காக என்ன ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வந்தீங்க? உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் இருக்கிற இடத்துல வந்துட்டேன். ஹாஸ்பிட்டல்ல என்னை பத்தி விசாரிச்சிங்கன்னு கேள்விப்பட்டேன். எதுக்கு நீங்க என்னை பத்தி விசாரிச்சீங்க? உங்களால் எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணுமா? நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்றது? நானே ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கேன். நான் என் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன். கொஞ்ச நாள்ல நானே செத்துடுவேன். அந்த கொஞ்ச நாள் எனக்கு வேணும் மேம். என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க. நான் சில பேரை பழி வாங்கணும். அதுல நான் என்ன பண்றது? நான் எப்படி உங்க ரிவெஞ்சை தீர்க்க முடியும்? அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. இந்த காரியத்தை உங்களால மட்டும்தான் பண்ண முடியும். என்னோட பகை தீரணும்னா அந்த 3 பேரை நீங்க கொல்லணும். அவங்கள எப்படி நான் கொல்ல முடியும்? மேடம், அது அது உங்களுக்கு இருக்கிற எய்ட்ஸ் அவங்களுக்கு வரணும் மேடம். நீங்க என்ன பேசுறீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் தெரியாதா உங்களுக்கு? நான் சொல்றது கேளுங்க மேடம். என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் மேடம். என்னோட வீக்னஸ் Please. பயன்படுத்திக்க பாக்குறீங்களா? மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. ப்ளீஸ் உங்ககிட்ட நான் பேச ப்ளீஸ் விரும்பல. மேடம், தயவு செஞ்சு ஒரு தடவை நான் சொல்றது கேளுங்க மேடம். ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எனக்கு நடந்த அநியாயத்தை பத்தி நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க. என்ன நடந்ததுன்னு விவரமா நான் சொல்றேன் மேடம். அவ இறந்துட்டா மேடம், இறந்துட்டா. ஐம் சாரி. நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன். நீங்க சொல்லுங்க நான் என்ன செய்யணும்? ஒரு பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும்னா அப்போ கண்டிப்பா நான் இதை பண்றேன். ஆனா எனக்கு 2 days டைம் வேணும். சரிங்க மேடம். Thank you very much. Thank you. Thank Okay. you, madam. Bye. ரொம்ப நன்றி மேடம். டேய் என்னடா சொல்றாங்க? இவர் என்னடா சொல்றாரு? புரியலடா. என்னடா அண்ணா என்னடா சொல்றான்? உண்மை சொல்லுண்ணா. அண்ணா
அண்ணா நீங்க விளையாட்டுக்கு தானே சொன்னீங்க அண்ணா சும்மா விளையாட்டுக்கு தானே அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அண்ணா டேய் எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்னடா சொல்ற அண்ணா அண்ணா நீங்க விளையாட்டுக்கு தானே சொன்னீங்க அண்ணா நான் இந்த பயத்தை தான் எதிர்பார்த்தேன். இந்த பயத்தை தான். ஏய் டேய் அதனால தாண்டா இப்படி பண்ண. அண்ணா என்னண்ணா பேசுறீங்க? என்னடா சொல்றான் இவன்? ஏ லவர், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அவ. அன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்காக போய் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. இந்த விஷயம் தெரியாமலே அவ செத்துட்டா. அந்த வேதனை தான் என்ன அண்ணா இப்படி பண்ணலான்னு தோணிச்சுடா. இதுக்கப்புறம் தாண்டா வேடிக்கையே. இனி ஒவ்வொரு நாளும் நீங்க செத்து பொழப்பீங்க. உங்க சாவு பயத்தை நினைச்சு அப்படியே உருகி போவீங்கடா. ஒரே அடியா சாகாம உங்க சாவை நினைச்சு நரகத்தை அனுபவிப்பீங்கடா. நீங்க செத்தா தாண்டா இந்த சமூகத்தில் இனிமே இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ண மாட்டாங்க. நான் நினைச்சது நடந்துச்சு. அனுபவிங்கடா. ஏய் அண்ணா மச்சான் ஏய் அண்ணா ஏய் என்னடா இது? ஐயோ ஐயோ போச்சுடா. ஐயோ ச்சே. மொத்தமா போச்சடா. வாழ்க்கை மொத்தமா போச்சுடா. போச்சுடா. போச்சு மச்சான், நம்ம வாழ்க்கையும் நாசமா போச்சுடா. ஏய், என்னடா சொல்லிட்டு போறான்? நம்ம வாழ்க்கையே நாசமா போச்சுடா. நான் எங்க அம்மாவுக்கு ஒரே புள்ளடா. நான் அவங்களுக்கு அவ்வளோ உயிர்றா. என்னடா வாழ்க்கை இது? நான் இதுவரை கேட்டு அவங்க இல்லைன்னு சொன்னதே இல்லடா. டேய், எங்க அப்பாவுக்கு சொசைட்டியில் நல்ல பேர் இருக்குடா. அவங்க புள்ள எய்ட்ஸ் வந்து செத்து போச்சுன்னு தெரிஞ்சா அதை விட ஒரு பெரிய அவமானம் அவங்களுக்கு வேற இல்லடா. மனசு உடஞ்சு செத்து போயிடுவாங்கடா. டேய், என்னடா இப்படி ஆயிடுச்சே? இப்படிலாம் நடக்கக்கூடிய எதிர்பார்க்கலடா. சின்ன பையன்டா. இப்படி பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் அவன் மாமா எய்ட்ஸ் வந்து செத்து போயிட்டான்னு தெரிஞ்சா என் ஃபேமிலியில இருக்கவங்க எப்படா நடப்பாங்க? நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்டா. டேய், என் தங்கச்சிக்கு இப்பதான்டா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்ப வீட்டுல நான் இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சா, எய்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா, அசிங்கமோ அவமான தூக்கு. அது என் வாழ்க்கை மட்டும் இல்லாம என் குடும்பத்துல எல்லாரும் வாழ்க்கையை நாசமாக்கிட்டா. ஐயோ, என்னடா வாழ்க்கை இது? நார்மலா சாகுற மாதிரி இருந்தா பரவாயில்ல.
செஞ்ச தப்புக்கு நம்ம வாழவே கூடாது. ஆனா சாக எனக்கு தைரியம் இல்லடா. டேய் என்ன தயவு செஞ்சு கொன்னுடுறா. டேய் நீ என்ன கொண்டுடுறா? இல்லடா, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கொண்டுங்கடா. அமைதியா இருங்கடா. டேய் ஒருத்தர் குத்திட்டு செத்து போயிடலாம்டா. ஏய் ஏன் தப்புனாலதான் இந்த நிலைமை. இந்த மாதிரி தப்பு நீங்க யாரும் பண்ணக்கூடாது. நீங்க அப்படி தப்பு பண்ணீங்கன்னா அதனால நீங்க மட்டும் பாதிக்கப்படுறது இல்ல, உங்களோட குடும்பமும் தான். நீங்க யோசிக்காம பண்ற தப்புனால உங்க குடும்பம் மொத்தமும் பாதிக்கப்படுது.